இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இவங்க லைஃப்குள்ள ஒரு லவ் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் அந்த லவ் வந்து மேரேஜா மாறி இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 7 வயசுல ஒரு அழகான பொண் குழந்தை இருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசன் யார்? யார் அந்த மேட்ச் மேக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசினோட முன்னாள் கோ-ஸ்டார், இப்போ பெஸ்ட் ஃபிரெண்ட் அண்ட் பாலிவுட்டோட ஒன் ஆஃப் தி ஆக்டர் கம் புரொடியூசர் ஆன அக்ஷய் குமார். ஸோ அக்ஷய் குமார் வந்துட்டு ராகுல் சர்மா இருக்கார் இல்லையா? மைக்ரோமேக்ஸோட கோ-ஃபவுண்டர். அவனும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன ஆகியிருக்குன்னா, ஹவுஸ்ஃபுல் 2 படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக அசினும், அக்ஷய் குமாரும் டாக்காவுக்கு போ வேண்டிய நிலைமை வருது. ஸோ அப்போ வந்து ஃப்ளைட் ஜர்னி தான். அந்த ஃப்ளைட் ஜர்னில இவங்க கூட ராகுல் சர்மாவும் வந்திருக்காங்க. சின்ஸ் இவங்க 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால இவரும் கூட வந்திருக்காரு. அப்போ வந்தப்போ என்ன ஆகியிருக்கு, இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சோனே இந்த நம்ம கஜினி படம் சீன் ஒண்ணு வரும்ல. பேச ஆரம்பிச்சான். சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாரி தான். ஆனா இங்க அவர் மட்டும் பேசல. அசினுமே சேர்ந்து பேசியிருக்காங்க. டாக்கா ஏர்போர்ட் வர வரைக்கும் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க.